அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ். வெல்கம் டு மை பாட்காஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் வாயாடி கற்பகம். இது நானா வச்ச பேர் இல்ல, தானா வந்த பேரு. உறுதியா இருந்தா எல்லா விஷயத்திலையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கேட்டோம். உறுதியா இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு சுலபமான விஷயம் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இப்போ அதுலதான் தடைகள் நிறைய வரும். எந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த பிரேக் பண்ற மாதிரி தான் நிறைய நிகழ்வுகள் அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே நடக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சுகர் ஃப்ரீ டயட்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் வீட்டுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் வரும். இல்ல நான் ஏதாவது டயட் ஃபாலோ பண்றேன், இத்தனை கலோரிஸ் பர்ன் பண்ணணும், இவ்வளவு புரோட்டீன் எடுத்துக்கணும்னு நம்ம சார்ட் போட்டு ஜிம் போய் ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய கெட் டுகெதர் இன்விடேஷன்ஸ் வரும், மேரேஜ் இன்விடேஷன், பர்த்டே பார்ட்டிஸ், அத மாதிரி நிறைய வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம உறுதியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா விலகிருவோம். சரி இந்த ஒரு நாள் தானே, சரி இந்த ஒரு நாள் தானேன்னு. நம்ம நிறைய இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். வாக்கிங் போயிட்டு வரும்போது வடை, போண்டாலாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயம் நம்ம செய்யணும்னு நினைச்சு உறுதியா இருக்கோமோ, அப்பதான் நிறைய தடைகள் வந்து நம்ம அதை நோக்கி வரும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். படையப்பால ரஜினி சொன்னாரு. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பான்னு. அதுல இருந்து இப்போ எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயன் வரைக்கும் தடை அதை உடை அப்படின்னு பாடுறாங்க. சோ தடைகளை நம்ம எப்படி தாண்டுறோம்? அந்த தடைகளை தாண்டறதுக்கு நம்ம உறுதியை காட்டணும். இப்ப பிடிச்ச ஒரு விஷயம் செய்யும்போது தடை வருதுன்னா அதை என்ன பண்ணுவோம்? எப்படியாவது சமாளிச்சு போகணும்னு நினைப்போம். இப்ப மீன் சாப்பிடுறது பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். முள்ளு இருக்கும். கண்டிப்பா மீன்ல முள்ளு இருக்கும். அந்த முள்ள எடுத்துட்டு அது சப்போஸ் வாயில எங்கேயா பல்லுகிட்ட சைடுல குத்துனாலோ, இல்ல ஏதாவது பண்ணாலோ, எடுக்கும்போது விரல்ல குத்துனாலோ, அத வந்து ஒரு பொருட்டா மதிக்காம அத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சரி போ அத அப்படியே எடுத்துட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுவோம்? திருப்பி அந்த மீன நம்ம சாப்பிடுவோம். ஐயோ! இல்ல, இல்ல அன்னைக்கு நான் சாப்பிடும்போது தொண்டையில குத்திருச்சு. இனிமே நான் மீனே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கம்மி. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. முள்ளு கம்மியா இருக்க மீனா சாப்பிடுவோமேன்னு போவோமே தவிர, மீன் சாப்பிடுறத விட மாட்டோம். அதே மாதிரி தான். நம்ம செய்ற விஷயத்துக்கு என்ன தடைகள் எவ்வளவு வந்தாலும், அத எப்படி சமாளிச்சு, அதுக்கு ஏதாவது ஒரு புது ரூட் கண்டுபிடிச்சு, அத சமாளிச்சு போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வர தடைகள நம்ம உடைச்சிடலாம். வார வாரம் இந்த வாயாடியோட பாசிட்டிவ் டேக் அவேவை கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க.